இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்களோட மனதும் நம்மளோட மனதும் எப்படி செயல்படுது, அவங்களுக்கு எப்படி செயல்படுது, நமக்கு எப்படி செயல்படுது, அதனால நமக்கு செயல்படுற விதங்கள்னால என்ன பிரச்சனை நடக்குது, அவங்களுக்கு செயல்படுற விதங்கள்னால அவங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து சித்தர்கள் பாடல்களில் அவங்க குறிப்பிட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அதாவது நமக்கும் சித்தர்களுக்குமான அவங்க ஒப்பீடு பண்ணுவாங்கள்ல, அவங்களோட மனதையும் அந்த அவங்களோட அனுபவங்களை எல்லாமே ஒப்பிட்டு நூல்கள் எழுதியிருப்பாங்க. அதோட ஒப்பீடும் நம்மளோட மனசு நம்மளை பார்த்தாலே தெரியும். ஏதோ கையம்மியான்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதை சரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்மளோட மனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். எப்படின்னா ரொம்ப கொடூரத்தன்மையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நமக்குள்ள ஆசைகள் அதிகமாக இருக்கும். மனம் எதை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அப்படின்னா, நம்மளோட ஆசையை அடிப்படையாக கொண்டு தான் இயங்கும். எந்த அளவுக்கு நம்ம ஆசையில் வந்து அதிகமாக காலூன்றி நிற்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து மனம் வந்து ஒரு லக்கில் நிற்கவே நிற்காது. அவங்க இங்கே போகலாமா, அப்படி ஒரு ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு இதுலேயே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டைல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேயே தான் நம்ம இருப்பாங்க. இன்றைக்கான காலகட்டங்களில் அது ரொம்ப துரிதப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா நமக்கு பார்க்குற நிறையா விஷயங்கள் நமக்கு டேட்டாவாக கிடச்சிக்கிட்டே இருக்குது நம்ம பிரெயினில். இது இப்போ பார்க்குறது பூரா நம்மளை பற்றி. நம்மளோட பிரெயினில் வந்து நிறைய டேட்டாக்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம மொபைலில் பார்க்குறோம். பல பேரோட வாழ்க்கை ஸ்டைலை வந்து பார்க்குறோம். பல நடிகர்களோட வாழ்க்கை ஸ்டைலை வந்து பார்க்குறோம். அதையும் நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம பொருளாதாரம் அப்படிங்கிறதும் அதற்கு இடம் கொடுக்கணும். ஆனால் அதுவும் இல்லாத போது ஒரு மனம் வந்து ஒரு வாட்டம், ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்குள்ளேயே நம்மளை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த இக்கட்டான சூழல்லேருந்து நம்மளை ஒரு துன்பகரமான அந்த சூழல்லேருந்து வெளியில் வந்தால் தான் ஒரு சித்தர்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரியும். இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது? முதல்ல நம்ம ஆசைகளை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட விஷயங்கள், அதாவது ஆசையான விஷயங்கள் நிறையா கம்மியாயிடும். ஆனால் இதே விஷயம் சித்தர்களுக்கு எப்படி செயல்படுது, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி செயல்படுது அப்படின்னா, சித்தர்களுக்கு வந்து நம்மளை மாதிரி கிடையாது. அவங்களுக்கு மனதை வந்து அவங்க தன்வயப்படுத்தியிருப்பாங்க. மனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது உடல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். உடலோட ஒரு கூறு தான் அந்த மனம் அப்படிங்கிறது. இந்த உடல் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ என்னோடய கை கால்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இயங்குது. குடலில் வந்து பசி அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறை ஏற்படும்போது பசிக்குது. கண்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலையுது. இந்த மாதிரியான பல கட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த உடம்பால் தான் ஏற்படுது. இந்த உடம்பு தான் அடுத்து வந்து மனதை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரிகரிங் ரெண்டுமே ஒரு பிணைஞ்சு தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதனால தான் நம்மளால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரமாக வந்து சித்தர்கள் அளவுக்கு நம்மளால் வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து அணு அளவில் வந்து கண்ட்ரோலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்மளோட பாடி அப்படிங்கிறது வந்து நம்மளோட அன்றாட தேவைகளை கூட நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வீக்கானது. ஏன்னா நமக்கு பசி, தாகம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்னால நம்ம வெளியில் எப்படியாவது போயிடுவோம், எப்படியாவது ஒரு விஷயங்களை வந்து அனுபவிப்போம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சித்தர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் அவங்க கடந்திருப்பாங்க. ஏன்னா அந்த உடலை கடந்துட்டோம் அப்படின்னா, இந்த உடலை வந்து அவங்க அந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் அவங்க கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சங்களோட இணையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்காது. நம்மள மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்காது. நம்ம இப்போ அன்றாடம் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தொழில்கள் செய்கிறோம். நிறையா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் சித்தர்களுக்கு அது கிடையாது. அவங்க ஒரு நித்தியமாக ஒரு லக்கில் அமர்ந்திருந்தால் போதும். அவங்களுக்கு வேறு எந்த செயல்பாடுகளும் தேவை கிடையாது. ஏன்னா மொத்த உடம்புமே அவங்களோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால மொத்தமாகவே அவங்களா தான் இருப்பாங்க. இப்போ ஒரு லக்கில் ஒரு சித்தர் அமர்ந்திருக்காரு அப்படின்னா அவர் மட்டும் இல்லை, அவர் எல்லா எல்லா விஷயங்களோட மின்டர்லிங் ஆகி எல்லாமாவும் அவர் இருக்கார்.
நம்ம வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாங்கள்ல, இப்போது இந்த உடலில் இருக்கோம், இனி எல்லா உடல்லையும் வந்து புகுந்து கொள்வோம் அப்படின்ற ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே அதே கான்செப்ட் தான் எல்லா விஷயங்களையும் அவங்க இன்டர்லிங்க் ஆகியிருப்பாங்க. நம்மளோட நம்மளோட விஷயங்களையும் அவங்க இன்டர்லிங்க் ஆகியிருப்பாங்க. பிறர் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ இந்த செடி மரம் எல்லாத்தோடவும் அவங்க வேறு வேறு கிடையாது. அவங்கன்னு நம்ம பார்க்குறோம், அப்படி பிரிவினை பார்க்குறோம் அப்படிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மளோட விஷயங்கள் தான், நமக்கான விஷயங்கள், நம்ம மனிதத்தன்மையில் நமக்கான விஷயங்களாக தான் அது இருக்கும். மக்களோட ஒரு அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் சித்தர்களுக்கு இந்த அறியாமை கிடையாது. இதையும் கடந்து அவங்க நித்திய பிரம்மம் தான் நம்மளோட உடல். பிரம்மம் அது எப்போதும் நித்தியமாக இருக்குல்ல, அந்த நித்திய பிரம்மம் தான் நம்மளோட உடல். இந்த ஊன உடல் நம்மளோட உடல் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு கூற்றாகவே இருக்குது. இந்த ஊன உடல் அப்படிங்கிறது வந்து என்றைக்காவது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி இது மாதிரி நிறையா தேவைகள் இருக்குது, இதுக்கு நிறையா அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான தேவைகள் அப்படிங்கிறது சித்தர்களுக்கு கிடையாது. அதுவும் அவங்களுக்கு அந்த நிலைகளில் மேலே போக 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 இந்த மாதிரியான விஷயங்கள், பசி தாகமான விஷயங்கள், உடலில் உள்ள இன்னும் பல விஷயங்கள், இந்த தலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்புறம் அதற்கப்புறம் வந்து இந்த பசி தாகம் இந்த மாதிரியான விஷயங்கள் வேலை செய்யாது. ஏன்னா எல்லாத்தோடவும் நம்ம கனெக்டில் இருக்கோம். ஆனால் நம்மளை பிரித்து காமிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எல்லா உயிர்களையும் தன் உயிராக கருதக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நம்ம மனதுக்குள்ளே இல்லை. அதனால தான் நமக்கு வந்து இந்த பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது. இப்போது அவர் ஒரு ஆள், நான் ஒரு ஆள், எனக்கு ஒரு பேர், உனக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நீங்கள் பார்த்துருக்கலாம், சித்தர்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்கள பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஒரிஜினல் பேர் ஊரில் எடுத்துன்னுப்பாங்க. ஏதோ ஒரு உண்மை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த உண்மை பேர் அவங்களுக்கு இருக்காது. அந்த ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு இந்த பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பேரில் தான் அவங்க இருக்கவும் ஆசைப்படுவாங்க. அதுதான் அவங்களுக்கு நித்தியமாக வந்து இருக்கும். இது மாதிரி தான் அந்த பேரை கூட அவங்க வந்து ஐடென்டிட்டி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கூற்று. இப்போ ஒரு சித்தர் ஒரு லெக்கில் வந்து முன் காலங்களில் சித்தர்கள் ஒரு 200 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 150 100 வருஷம் அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்க வச்சுங்களேன், அவங்களும் இம்மி அளவு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலுமே அது ஞானத்தோட கோர்வையாக தான் இருக்கும். இந்த மாதிரி காட்டில் இருந்தேன் அப்படின்னு தான் அவங்களோட விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி யானை, புலி, சிங்கங்களோட இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு குடும்பத்தில் இருந்த விஷயங்களோ இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை நிறையா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நிறையா பேர் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டியை கூட அவங்க அழிக்கிறதுக்கு. ஏன்னா இது மொத்தமாக பிரபஞ்சம் அது ஒத்தியும் தான் இருக்குது. இது எனக்குன்னு நான் எதுக்கு அடையாளத்தை நான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தால் இந்த ஐடென்டிட்டியை கூட அவங்க விட்டுருவாங்க. இந்த விஷயங்கள் கூட எனக்கு வேண்டாம், நான் ஏன்னா அவங்க உடலையே விடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கவங்க. ஏன்னா இந்த உடலில் வந்து எப்போ துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது, இதை ஏன் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. சித்தர்கள் உண்மையிலே வந்து அவங்களோட இடுப்பில் கட்டியிருக்க அந்த துணி கூட ஒரு பாரமாக அவங்க வந்து கருதுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒடுக்கம் பெற ஆரம்பிச்சிடும். அப்படி ஒடுக்கம் பெற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு நித்தியமாக ஒரு லக்கில் அமரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஜீவ சமாதி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க, நித்திய பிரம்மத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கணும்னு நினச்சது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.